ஸோ ஒரு படத்தினுடைய முதல் 15 நிமிஷம் பரியேறும் பெருமாளுக்கு ஒரு சவால் இருந்துச்சு. இன்னொரு மனிதனை கொலை செய்யும் பொழுது துன்பப்படாத மனித மனம் ஒரு மனிதன் ஒரு நாயினை கொல்லும் பொழுது துன்பப்படுகிறது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மிருகத்தை நேசிக்க தெரியாத மனிதன் என்பவன் எந்த பிரிவிலும் இல்லை. அதற்கு பிறகு அந்த கருப்பி தான் அந்த படத்தை மொத்தமும் எடுத்துச் செல்கிறார். அதாவது சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய ஆண்டகனிஸ்டுடைய மொத்த வடிவமாக வருபவர் வந்து அந்த கொலை பண்ணக்கூடிய கொலகார தாத்தா. பட் அந்த தாத்தாவினுடைய மரணம் என்பது தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு காட்சி நான் பார்க்குறேன். ஒரு ரைட்டரா அந்த கதாபாத்திரத்தை ஒரு அப்படி முடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி வந்து நாயை கொண்டு அவங்களை திருப்பி அடிக்கிறது. இந்த தாத்தாவை கொலை பண்ணியிருந்தா அந்த தாத்தாவை கொலை பண்ணியிருந்தா தேட்டரே கைதட்டிடும். அவரை அந்த கதாநாயகன் அடித்துக் கொள்ளவில்லை, அவரை அந்த ஜாதிக்காரர்களும் அடித்துக் கொள்ளவில்லை. அவர் எழுந்து போய் வரக்கூடிய ரயில் முன்பு சம்மணம் போட்டு அமர்ந்தார்.